மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீரன் பட நாயகி ராகுல் பிரீத்தி சிங் அவங்களும் இந்த சர்ச்சையில் மாட்டினாங்க. விஷாலுக்கு கூட நர்வஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதே போல நடிகர் ஷாம் வந்து பப் வச்சிருந்தாரு, அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று மாட்டுச்சுன்ற மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து மாட்டியிருக்காரு. விசாரிக்கிறாங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மேலே இந்த அஜய் வாண்டியார் இந்த மற்ற அந்த ஒரு டீம் இருக்காங்க இல்லையா, ஈசிஆர் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட்லாம் போடுறது, அங்கே நிறைய கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, ஆளுங்களை கடத்துறது, கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்தர் பற்றியும் இந்த ப்ரொஃபைல் எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரசாத் எடுக்கிறப்போ ஒரு சில அவனோட வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய காசு அமைச்சிருக்காங்க. இவனுக்கு என்ன இல்லைன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கனெக்ட் இருக்குது இவனுக்கு. இவன் வந்து ஒரு டீலர் மாதிரி, இவன் வந்து இங்கே வந்து பிரசாத் வந்து செயல்பட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு முக்கிய நபர் வந்து கால் போயிருக்கு அடிக்கடி. என்னடா யாரான்னு பார்த்தா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணை வளையத்தில் வந்து கழுகுபட ஹீரோ. இதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா நமிதாக்கும் வந்து இதில் இப்போ இவங்கெல்லாம் வெறும் சினிமா பிரபலங்கள் தான். நமிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவிலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபராக இருக்கு. ஈசிஆரில் ஒரு முக்கியமான அம்யூஸ்மெண்ட் பார்க், அந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அதுக்கு நான் போயிருந்தேன். இந்த டாட்டூ பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சது தான். டாப் லெவலில் இருக்கிற ஒரு அரசியல் பிரமுகரோட மகள் வந்திருந்தாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் இப்போ போதைப்பொருள் கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப அதிக அளவில் பரவிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்கு. இதில் சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். இதே போதைப்பொருள் வழக்கில் இப்போது கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மாதிரி இன்னும் சில முக்கிய நடிகர்கள்லாம் அதில் கைதாக போகிறாங்க அப்படின்னு பல தகவல்கள் சொல்லப்படுது. இது குறித்த பின்னணி, இதில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் குறித்து விரிவாக பேசுறதுக்காக நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இந்த வழக்கினுடைய பின்னணி எப்படி, எங்கேருந்து ஆரம்பிக்குது? இப்போ நிறைய பேர் இதில் தொடர்பில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இந்த போதைப் பொருள், அதாவது உயர் ரக போதை, அது பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரம் வந்து தமிழ் ஃபீல்டில் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட், அதாவது மும்பை பேஸ் பண்ணி அந்த இதில் வந்து அந்த பாலிவுட்டில் இருக்கிற முக்கியமான டாப் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி டோனி படத்தில் வந்து ஹீரோவை நடிச்சிருப்பார் சுஷாந்த் சிங்னு சொல்லிட்டு. அவர் மர்மமான முறையில் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கிடந்தார். அவர் அந்த மாதிரி ஒரு போதைப் பொருளை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா தீரன் பட நாயகி ராகுல் பிரீத்தி சிங் அவங்களும் இந்த சர்ச்சையில் மாட்டினாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷாருக்கானோட மக ஆரியன் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அவங்க கோஸ்டல் போலீஸ் வந்து ரைடு போகிறப்போ ஒரு ஷிப்பில் வந்து அவங்க, அதாவது அங்கே எப்படின்னா ஹை லெவலில் இருப்பாங்க. பாலிவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பே வாடகை எடுத்துகிட்டு அந்த ஷிப்புலேயே இவங்க ஜாலி பண்ணி இந்த படத்தில் வர மாதிரி வந்து அங்கே நடக்கும். அதில் வந்து அவரை கைது பண்ணி அதுக்கப்புறம் அவரை வந்து இது பண்ணிவிட்டு அதுலேருந்து விடுவிச்சாங்க அந்த கேஸில். ஸோ அதுவும் சர்ச்சையாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஆல்ரெடி சுசி லீக்ஸில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம சில ஆக்டர் பற்றி, அதாவது ஒரு இளம் இசையமைப்பாளர், அப்புறம் இருக்கிற ஒரு ஸ்டார் நடிகர்னு சொல்லலாம் அவர், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஆச்சு. நடுவில் கூட விஷாலுக்கு கூட கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது போல் நிறைய நடக்குது இது. ஆனால் அவங்கெல்லாம் யாருமே இந்த சர்ச்சையில் வந்த வேகத்தில் அது போயிடுச்சு. அதே போல் ஆதாரம் இல்லாமல் இருந்துச்சு, அவங்க குற்றச்சாட்டு மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கான அடிப்படை. ஆமாம், அப்போ எதுவுமே கிடைக்கல. அதே போல் நடிகர் ஷாம் வந்து ஒரு பப் வச்சுருந்தார், அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, இது மாதிரி விவகாரம் நடக்குது வெளியே வந்துச்சு. ஆனால் இப்போ அது ஸ்டாப் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அவரும் அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து மாட்டியிருக்கார். இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று மாட்டுச்சுன்ற மாதிரி நடக்குது. அதாவது ஈசிஆரில் தூண்டில்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிற வந்து ராஜான்னு சொல்லிட்டு, அவர் வந்து நுங்கம்பாக்கத்தில் லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டோபார், அதில் பப்பும் இருக்கும், டான்ஸ் ஹால்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பண்ணுறப்ப பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வான்றவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரே சத்தமாக இது பண்ணிகிட்ருக்காரு. இவர் எங்கே கொஞ்சம் சவுண்டை இது பண்ணுங்கள், ரொம்ப சத்தம் போடாதீங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வாக்குவாதம் முத்துது.
முத்தின உடனே 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து கைகலப்பாக மாறுது. உடனே விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ஆதரவாளர் இருக்காங்க. அதாவது வந்து நாகேந்திர சேதுபதினு சொல்லி இவர் ஒரு ரவுடி, முக்குளத்தூர் புலிப்படை அதில் ஒரு நிர்வாகியாக இருக்கார். கருணாஸ். ஆமாம், கருணாஸோட கட்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரசாத் இதுதான் மெயின், இந்த சாப்டரோட ஹீரோவே அவர் தான். பிரசாத்னு ஏடிஎம்கேவோட ஐடி விங், அதாவது தென் சென்னையோட கிழக்கு மாவட்ட ஐடி விங்கோட துணை செயலாளராக இருக்கார். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர். இவங்கெல்லாம் வந்து கை கலப்பாவது சேர்கள்லாம் அடித்து உடைக்கிறாங்க. அதே போல் அஜய் வாண்டையார் எல்லாமே ஒரு ஒரு அதே போல் அவங்க ஆதரவாளர்லாம் வராங்க. அவனையும் அந்த செல்வாவையும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சேரு இது டேபிள் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அப்போது இதுக்கு மேலே அவர் இது பண்ண முடியாது. ஏன்னா பீர் பாட்டிலாம் அடித்து உடச்சிக்கிறாங்க. மற்ற கஸ்டமர்லாம் அழலேறி அடிச்சுட்டு ஓடுறதுனால உடனே போலீஸ்க்கு தகவல் போகுது. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து போலீஸ்க்கு சொல்கிறது. நுங்கம்பாக்கம் போலீஸ் உடனே வராங்க. வந்து 2 தரப்பையும் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த செல்வாவையும் அந்த ராஜா ஈசிஆர் ராஜான்னு சொல்கிற அந்த தூண்டில் ராஜா அவங்கள இது பண்ணிவிட்டு 2 பேர் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா 2 தரப்புலையும் இது பண்ணுறாங்க. அப்போ அந்த அஜய் வாண்டியார் வந்து ரொம்ப உங்களோட ஆட்களை சேர்த்துட்டு கொஞ்சம் அட்வொகேட் டீம்லாம் கொஞ்சம் இருக்குது அவங்களுக்கு. அது ஒரு சைடு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதே போல் பிரசாத் வந்து தென் சென்னையோட ஐடி விங்கோட ஏடிஎம்கே ஐடி விங்கோட துணை தலைமை நிர்வாகி இருந்தாலும் அவங்க வந்து அவரோட வெயிட்டும் காமிக்கிற கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப ரகலை பண்ணுறப்போ என்ன பண்ணுறாங்க, மேலதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே யார் யார் பிரச்சனை பண்ணாங்களோ அதில் ஒரு 22 பேர் மேலே கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்கன்னா அது வந்து எப்போ நடந்தால் மே 22ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. இது முடியுது. அப்போ வந்து கொஞ்சம் விசாரிங்க. இப்போ இந்த ஐடி விங்கு பிரசாத்ன்றப்போ அவங்க கட்சி விட்டு எடுத்துடுறாங்க. அப்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க, யார் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இவங்க மேலே இந்த அஜய் வாண்டியார் மற்ற அந்த ஒரு டீம் இருக்காங்க இல்லையா, இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண்டில் ராஜா இவங்கெல்லாம் ஒரு மோசடி இதில் பண்ணி மாற்றியிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. அதாவது சீட்டிங் கேஸில் வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்க. இந்த ஈசிஆர் சைடில் பார்த்திங்கன்னா நிறையா லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாக்குமெண்ட்லாம் போடுறது, அங்கே நிறைய கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, ஆளுங்களை கடத்துறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருட்டு காரங்களை விற்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலை வாங்கித்தரேன், கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இது பண்ணிட்டு, அதே போல் மதுரையில் வந்து ஒரு வேலை வாங்கித்தரேன் கிட்டத்தட்ட ஏதோ 2 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க ஒரு நிறைய பேர்கிட்ட இது பண்ணி. ஆனால் அந்த பணத்தை யாருக்கும் ரிட்டர்ன் தரல. இவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஏஆர் போலீஸ் செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுறது. அதே போல் இன்னும் 2 எஸ்ஐங்க இருக்காங்க. ஸோ இவ்வளோ இருக்குது பின்னணி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பற்றியும் அந்த ப்ரொஃபைல் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிரசாத் எடுக்கிறப்போ ஒரு சில அவனோட வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய காசு அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசெல்லாம் யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒருத்தர் இருக்கான். ஆனால் அவனோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா பிரதீப் குமார் அவன் பேர். அவன் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் சங்ககிரி அவங்களோட சொந்த ஊர். ஆனால் இவன் வந்து பெங்களூரில் இருக்கான் ஒரு 6 வருஷமாக. இவனுக்கு என்ன இல்லைன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கனெக்ட் இருக்குது இவனுக்கு, அந்த போதைப்பொருள் கடத்துகிறவங்க தான். இவன் வந்து ஒரு டீலர் மாதிரி, இவன் வந்து சப் டீலர் மாதிரி வந்து இங்கே வந்து பிரசாத் வந்து செயல்பட்டுருக்காரு. இவனோட இதெல்லாம் வந்து அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அவன் வந்து பெங்களூர்ல ஏன் ஸ்டே பண்ணியிருக்கான்னா, பெங்களூரில் ஐடி இருக்கிறவங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப இதில் இருப்பாங்க இல்லையா, அந்த அழுத்தத்துக்காக அது எடுப்பாங்க. அது வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அப்போ அங்கே வந்து ரொம்ப சகஜமாகிடுச்சு. அதே போல் பெங்களூரில் பப்பு வந்து இந்த சாட்டர்டே சண்டே அதை சொல்லுவோம், ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து அவங்க சண்டே நைட்டு வரைக்கும் அவங்க பப் வந்து வேறு லெவலில் இருக்கும். அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பப்பாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. சிவாஜி நகர், எம்ஜிஆர் நகர். இவனும் ஒரு சேலர் தான். ஐடி பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, இவங்களோட டார்கெட்டே இதுதான். இந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் லிங்க். இது அதை பற்றி நம்ம பின்னாடி சொல்கிறேன். இப்போ இவங்க வந்துட்டு அந்த இதில் வந்து குறி வச்சு கொடுக்குறாங்க. இப்போ அங்கேருந்து சென்னைக்கு வருது. அதே போல் மதுரை ஒரு சில இடத்துக்கெல்லாம் இந்த பிரதீப் குமார்கிட்ட இருந்து போயிருக்கு. ஸோ பிரதீப் குமாருக்கு பார்க்குறப்ப இன்னொரு விசாரணையில் இன்னொரு புதிய தகவல் வந்து கிடைக்குது. இதில் என்னென்னா, எங்கேயோ இருந்தார், இவங்க அடிச்சுருந்தது எங்கேயோ, இவங்க வந்து சீட்டிங் கேஸ் எங்கேயோ நடக்குது, அது வெளியே வருது. அதுக்கடுத்து தான் இந்த போதைப்பொருள் விஷயம் மாட்டுது. இதில் வந்து இவங்களை அந்த பண்ணுறாங்க, பிரதீப் குமாரை வந்து பிடிச்ச உடனே அதே போல் ஒசூரில் போயிட்டு இவனு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஜானுன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவோட கானான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டை சேர்ந்தவன். இவன் தான் வந்து அந்த ஸ்மக்லிங்கில் முக்கியமான ஆள். இந்த லிங்க்கை பற்றி நான் அதில் பின்னாடி நான் சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து இவங்க பிடிச்சி வரப்போ இன்னொரு தகவல், பிரசாத்துக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கிய நபர் வந்து கால் போயிருக்கு அடிக்கடி. என்னடா யாரான்னு பார்த்தா அதே போல் இவர் ஒரு படம் ஒன்று எடுக்கிறார், ஸ்ரீகாந்தை வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்கிறார். இவரே ப்ரொடியூசர் இவர் தான், தீங்கிரைன்னு சொல்லிட்டு இந்த படம் அது எடுக்கிறாங்க. அப்போது இந்த இதுக்காக தான் இருக்கும்னு பார்த்தா காசு டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. ஏன்னா இவர் காசு கொடுத்தா பரவாயில்ல, படத்துக்காக நம்ம கொடுத்தோம் கொள்ளணும் எதனா சொல்லலாம். ஆனால் அங்கேருந்து ஸ்ரீகாந்த் கிட்ட வந்து இங்கே வந்திருக்கு. சரி, ஸ்ரீகாந்த் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீகாந்த் வெளிநாடு போயிருக்கார். கரெக்டாக ஒரு சனிக்கிழமை வராரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இவங்க போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க. 23ஆம் தேதி அவங்கள ஸ்ரீகாந்தை விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இல்லைன்னு தான் சொல்கிறார், இல்லை அப்படின்றாங்க. ஆனால் வந்து வசமாக மாட்டிக்கினேன், இப்போ இந்த டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது, எனக்கு இவ்வளோ கிராம் வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வருது இல்லையா அது. அப்புறம் இவனோட அந்த லேப்டாப்லாம் எடுத்து பார்க்குறப்ப இன்னும் நிறைய பேர் அந்த லிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் மாட்டுது. அதே போல் ஸ்ரீகாந்தோட வீட்டில் போய் செக் பண்ணுறப்போ அந்த கொக்கைன் யூஸ் பண்ண அந்த கவர், ஒரு 8 கவர் வந்து போலீஸ்க்கு அது கிடைக்குது. அதில் அந்த மிச்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிடைக்குது போலீஸ்க்கு. ஸோ இதெல்லாம் கிடைக்கணுன்னு ஒரு கட்டத்தில் அவங்க ஒத்துக்கிறார் ஸ்ரீகாந்த். ஸோ இப்படி தான் வந்து இவர் ஸ்ரீகாந்த் வந்து உள்ளே போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விசாரணை வளையத்தில் வந்து கழுகு பட ஹீரோ கிருஷ்ணா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிற அந்த விஷயம் வெளியே வரப்பே வந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, போலீஸ் வந்து இங்கே வெளியே போகாத அளவுக்கு ஏர்போர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இவங்களை இது பண்ணியாச்சு. அதே போல் எங்கே போனாலும் ஒரு மாட்டிப்பார்ன்ற ஒரு நிலை வந்ததுனால அதுக்கப்புறம் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட பெருசாக அதுவும் கிடைக்கல. அப்புறம் ரெண்டாவது வந்து அவர் கொக்கைன் யூஸ் பண்ணது வந்து தெரிய வருது. ஸோ ஆனால் அவர் கொக்கைனை யூஸ் பண்ணல, அவருக்கு உடம்பே அந்த ஏற்றுக்காது அப்படின்லாம் அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ஆனால் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா நமிதாக்கும் வந்து சம்மன் கொடுக்க போகிறாங்க. இவங்களும் அந்த வளையத்துள்ள வராங்க. அதே போல் வெளிவர தகவலாக இருக்குது நமிதா இன்னும் எவ்வளோ பேர் மாட்ட போகிறாங்கன்னு சொல்லி இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியே வேற லெவலில் வந்து இதில் இப்போ இவங்கெல்லாம் வெறும் சினிமா பிரபலங்கள் தான். நமிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவிலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபராக இருக்கு. ஆமாம், பாஜகவில் இருக்கிறாங்க. அரசியல் ரீதியான தொடர்பும் இது இப்போ இருக்கு. அடுத்தடுத்து அது கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி தான் இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, இது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த காட்டாங்குளத்தூரில் ஒரு தனியார் கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியை வந்து குறி வச்சு நிறைய அங்கே போதைப்பொருள் வந்து புழங்குது. அதே போல் வந்து இதில் ஓஎம்ஆரில் வந்து படூரில் ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜில் வந்து சென்னையில் அதிகமானது இருக்குது. இவங்களோட தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல், அதாவது இது டெரரிஸ்ட் வரைக்கும் போய் ஜாயின் ஆகும். இது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் ஸ்ரீகாந்தில் வந்து முடியுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதோட ரூட் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுவும் வந்து ஸ்மக்லிங்கை தாண்டி தீவிரவாதம் வரைக்கும் இது போய் சேரும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுனால இதை பணமாக மாற்றி தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்துறது. சரிங்களா? இது ஒன்று. இதை சாப்பிட்ற இந்த போதைப் பொருளை எடுத்துக்கிற பசங்க என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாயிடும். நிறைய பேர் அது உள்ள அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இது போகுது. அப்போது நம்ம நாட்டோட இது ஒரு நல்ல மாணவன் வந்து கெட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், படித்தவன் கெட்டு போகிறான் அப்படின்னா இதுவும் ஒரு இதுதான். அதுபோல் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட்டாக நம்ம இங்கே விஆர் மாலில் ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அப்போ நம்ம தான் அதை இது பண்ணுறோம். எம்டிஎம்ஏன்னு சொல்லிட்டு இது ஒரு போதைப்பொருள் வந்து பயன்படுத்தி ஹை டோஸ் எடுத்து ஒரு பையன் மடிப்பாக்கத்தை சேர்ந்த ஒரு பையன் அவர் இறந்தே போயிட்டார். அங்கே இதுவாகிட்டு அவனுக்கு கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் இது இல்லை, இறந்து போகிறார். இதே போல் அடையாறில் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து டிசி சஷாங்க் ஷாயின் இருந்தார். அப்போ நடந்த ஒரு விவகாரம். ஆனால் அது வெளியே கொண்டு வரல யாருமே. அப்போ வந்து ஒரு வந்து இது யூஸ் பண்ணி அது உடம்பே வந்து ப்ளூ ஆயிடுச்சு. இப்போ கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு விட அதை விட இது ரொம்ப டேஞ்சரானது. இது நீங்கள் எடுக்கிறப்போ அந்த கொக்கைன்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப என்ன ஆகும், கொக்கைன் இந்த எம்டிஎம்ஏ இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களோட கருவிழி இருக்குல்ல, கண்ணோட கருவிழி இருக்குல்லையா, அது உள்ளே நமக்கு அந்த புள்ளி மாதிரி தெரியும், அந்த பாப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த கருவிழி வந்து உள்ளே ரவுண்டாக ஒன்று இருக்கும். இது எல்லாமே வெறும் கருப்பாகவே ஆகிடும், அது ரவுண்டாகிடும், அது வந்து லிக்யூடாக மாறிடும். அப்போது உங்களுக்கு எதிர்க்க என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்கள் வந்து ஒரு ட்ராக்கில் ஓடுறீங்க அப்படின்னு நினச்சா ஓடுற மாதிரி தான் இருக்கும், பறக்கிறன்னு நினச்சா பறக்கிற மாதிரியே இருக்கும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் இதோட போதை இருக்கும். 8 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் இதோட போதை இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டின்னு நடத்துவாங்க.
இதில் வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இவங்க மெயின். அதே போல் இந்த ஐடி பீப்புள் வந்து மெயின். இதே போல் வந்து நம்ம இதில் ஈசிஆரில் வந்து ஒரு பனையூர் பக்கத்தில் ஒரு முக்கிய பிரமுகர் இது ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து தனியாக ஒரு மேடை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து இந்த விஷயம் நமக்கு தகவல் வேறு. அது உள்ளே வந்து இந்த உயர் ரக போதைப் பொருள்லாம் பயன்படுத்துகிறாங்க. டிஜே தான் ஃபஸ்ட்டு போவாங்க எல்லாருமே. இதுக்கு வந்து போயிட்டு உள்ளே போகிறதும் இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி போதைப் பொருள் இங்கே இது வந்துச்சு உடனே நமக்கு வந்தோம்னா நம்ம வந்து தகவல் தரும் இந்தியா போலீஸ்க்கு. ஆனால் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த ட்ரக் விற்கிறவங்க எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற போலீஸ் அங்கே போய் சேர்றப்போ, ஸ்பெஷல் டீம் போய் சேர்றப்போ அங்கே எதுவுமே மாட்டல, வண்டி மட்டும் மாட்டுச்சு, இது மட்டும் மாட்டுச்சு, ட்ரிங்க்ஸ் மட்டும் வெளிநாட்டு பானம் மட்டும் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லி கதையை மாற்றிட்டாங்க. இது வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஈசிஆரில் ஒரு முக்கியமான அம்யூஸ்மெண்ட் பார்க் பக்கத்தில் வந்து இடம் வந்து லீஸ்க்கு வாடகைக்கு விடுவாங்க. அந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அதுக்கு நான் போயிருந்தேன். போகிறப்போ அந்த பார்ட்டியில் எல்லா வகையான ட்ரக்கு வந்து சப்ளை ஆச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டூ பார்த்திங்கன்னா அங்கே அடித்தது தான். அப்போ நம்ம அங்கே போனோம், எனக்கு அந்த டைம் பாஸ் பண்ணணும், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கணும், நமக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஸோ அந்த இதில் நம்ம எடுத்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஃபிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பிரேசில் அது ஒரு நாட்டை சேர்ந்தவன். அதே போல் அந்த இதில் பார்த்திங்கன்னா தாஸ்தானியாவோட அரசியல் பிரமுகர், முக்கிய அரசியல் பிரமுகர்னே சொல்லலாம், டாப் லெவலில் இருக்கிற ஒரு அரசியல் பிரமுகரோட மகள் வந்து வந்திருந்தாங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பசங்களை இந்த மாதிரி பார்ட்டி எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதுக்குன்னே ஒரு இது வச்சுருக்காங்க, ஆப் ஒன்று இருக்குது. ரெகுலராக போகிறவங்கன்னு ஒன்று இருக்குது. புதுசாக வர ஆளுங்களை சேர்த்துவாங்க. இப்போ வந்து நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த மாதிரி டிஜே பார்ட்டி இருக்குடா போகலாம், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இருக்குது அப்படின்னு அப்படி தான் சொல்லி ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிறது. இப்போ இந்த 4 பேர் கூப்பிட்டு போனால் அவங்க இந்த 4 பேருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு பேமெண்ட் தனியாக கொடுப்பாங்க, யாரும் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. இப்போ இவங்க அங்கே போன உடனே அங்கே வந்து உங்களுக்கு கஞ்சாலேருந்து உயர் ரக கஞ்சா வந்து கிடைக்கும். அது வந்து பேஸ்ட் மாதிரியே வரும். அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்டில் வந்து கஞ்சாலாம் வந்து லீகல் ஆகிடுச்சு. ஆனால் நான் இங்கே வந்து லீகல் கிடையாது. ஏன்னா இது லீகலாக இருக்கிறப்பே அதை இது பண்ணிவிட்டு எவ்வளோ க்ரைம் நடக்குது. இது லீகல் பண்ணால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎம்ஏ, இந்த ஸ்னேக் பைட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங்க்கு சும்மா கொடுப்பாங்க. அதாவது டிஜே பார்ட்டி இருக்கும், ஃபுல் சவுண்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த இதுக்கு வந்து அந்த இது வரும். அது குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அது ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் அது ஒரு உச்சத்துக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. இது வந்து லோக்கல் போலீஸ்க்கே தெரியும். இந்த மாதிரி அவ்வளோ சவுண்டு இருக்கும். அந்த இதில் போகிறப்ப நீங்கள் ட்ரிங்க்கோ ட்ரக்ஸோ எதோ எடுக்கிறப்போ உங்களை மீறி ஆடிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இது நடக்கும். இந்த ஸ்னேக் பைட்டு, மற்ற அந்த எம்டிஎம்ஏ, இந்த கொக்கைன், இது போல் விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இன்னும் இந்த டேப்லெட் இருக்குது, அது இன்ஜெக்ஷன் இருக்குது ஒரு சிலது, அதெல்லாம் இன்னும் லெவல் அதிகம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே இது பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ இந்த 4 பேர் கூப்பிட்டு போகிறாங்க, இது ஒரு பக்கம். அதே போல் நீங்கள் வர்றப்போ கூட ஒரு பேரை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா கூப்பிட்டு போய் அங்கே டான்ஸ் ஆடலாம் அப்படின்றப்போ அவங்கவுங்க லவ்வர் கூப்பிட்டு போவாங்க, இல்லை அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஐடி பசங்களும் சரி, காலேஜ் பசங்களும் சரி, ஏன் இப்போ ஸ்கூல் பசங்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பார்ட்டிக்கு. ஸோ இப்படி அது போகிறப்போ அவங்களுக்கு அந்த ஃப்ரீ, அது வந்து மெல்ல 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 தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டி 2 பார்ட்டின்னு நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறப்போ ரொம்ப ஜென்டிலாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற இடத்துல நடக்கும். அந்த இடத்துல இந்த ட்ரக் டீலர் வந்து அதை வந்து எப்படி அவங்களுக்கு யாருக்கு வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவோம், எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ. ஸோ இங்கே வந்து வெறும் பார்ட்டி தான் நடக்குது அப்படின்ட்டு யாருக்கும் டவுட்டும் வராது. ஸோ அந்த மாதிரி ஹை லெவல் ட்ரக் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுவாங்க. அதே போல் வந்து கூட ஒரு 4 பேர் கூப்பிட்டு போகிறோம். அந்த பசங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆசை இருக்கலாம், எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாம் இது பண்ணுறப்ப அதே போல் அங்கே போனதுமே இந்த பாட்டு ஒரு போதையாக இருக்கும். அதாவது இந்த டிஜே வைக்கிறாங்க இல்லையா, இதுக்குன்னே இருக்கும் அந்த சாங் வந்து அந்த ஒரு சவுண்டு ஒன்று. இந்த சவுண்டு வந்து அது சொல்கிறதே அப்படி தான் சொல்லுவாங்க, அந்த சவுண்டே ஒரு போதை தான். இந்த மாஃபிஸான்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒருத்தன் அந்த வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே டிஜே பண்ணிட்டு போவான். அவன் வந்து ஃபஸ்ட் டைமாக சென்னைக்கு வந்தப்போ தான் நம்ம தகவல் வந்து நம்ம அதை கேட்ச் பண்ணுவோம். பண்ணுறப்ப தான் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா கேமரா வந்து பிடிங்கிடுவாங்க, செல்ஃபோன் இது பண்ண மாட்டாங்க, எல்லோரையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆளுங்க தனியாக பவுன்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வரப்போ இந்த பசங்க வந்து அதிகமாக இது பண்ணிட்டு இது முடிச்சுட்டு வெளியே வரப்போ தான் பார்த்தீங்கன்னா 4 பேர் ஆக்சிடென்ட். சமீபத்தில் கூட நான் சொன்ன அதே படூரில் இருக்கிற தனியார் கல்லூரியை சேர்ந்தவங்க வந்து 4 பசங்க வந்து ஆக்சிடென்ட்டில் இருந்தாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி
பார்ட்டிக்கு போயிட்டு வரவங்க தான். இது நிறைய நடக்குது, இப்போ சிட்டிவிலேயே நடக்குது. அதாவது அவங்க அதுக்குன்னு ஒரு இது இருப்பாங்க, அதுக்குன்னே ஒரு வாடிக்கையாளர் இருப்பாங்க. இப்போது வசதியான ஆளுங்க தான் அது போக முடியும். ஒரு விஐபிங்களோட பசங்க, ஒரு முக்கிய பொலிட்டிக்கல் இதில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆக்டர்ஸு, இந்த மாதிரி இவங்களாம் போவாங்க. அதே போல் இந்த இடத்துல இந்த பொண்ணுங்கள்லாம் வராங்கன்றப்போ பசங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். போகிறப்போ அவங்க எல்லாமே ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் டான்ஸ் ஆடுறது, அந்த மற்ற இது பண்ணுறது, இதை பயன்படுத்தி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மப்புசான்றவன் பார்த்தீங்கன்னா கோவாவில் ஸ்டே பண்ணியிருப்பான். கோவாவிலேருந்து அவன் வெளிநாட்டிலேருந்து வர்றப்போ இது வந்து மெயினாக இதுக்கு வந்து ஹப்பு. இப்போ வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷிப் எடுத்துகிட்டு அந்த ஷிப்பில் தான் அவங்க அதை பார்ட்டி பண்ணுவாங்க. அவங்க தனியாக இருப்பாங்க. போலீஸ் சப்போஸ் போனால் கூட அவங்க சரி கட்டிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது பெரிய லெவலில் அந்த பார்ட்டி நடக்கும் ஷிப்பில். அது விட்டிங்கன்னா இந்த பாலி தீவு, லட்சத்தீவு, மாலத்தீவு இங்கெல்லாம் போவாங்க. ஒரு தீவே வாடகை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு 10 பேர் 5 பேர் வாடகைக்கு எடுத்துருவாங்க அந்த தீவு. அன்றைக்கி ஒரு நாள் ரூம் மாதிரி, அதில் எந்த ரூம்லாம் இருக்காது, தீவாக தான் இருக்கும், காடாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் தெரியலாம், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பார்ட்டி பண்ணுவாங்க. இது மெயினாக எங்கே இருந்தோம், வெளிநாட்டிலேருந்து மெயினாக வந்து கோவாவில் தான் வந்து இது வந்து அந்த பெரிய பெரிய ஆளுங்க அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வாங்க, அவங்களுக்கெல்லாம் அது தேவைப்படும், அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அங்கே இருந்துட்டு தான் நேராக அப்படி பெங்களூருக்கு வருது, சென்னைக்கு வருது. அதே போல் அந்த சைட் பாம்பேக்கு போகிறது, இந்த சைட் ஹைதராபாத் போகிறது, இந்த மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம் வந்து இது ட்ராவல் ஆகும். இப்போ இதுக்கு இங்கேருந்து போகிறோம்னு வச்சு இந்த ஸ்டாம்ப்பு இதெல்லாம் இருக்கும், எல்லாமே அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ நான் போகிறேன், நான் போய் வாங்குகிறேன் அப்படின்னா வாங்கிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறேன். அதுக்குன்னு இருப்பாங்க ஆளு, அவங்களுக்கு இது பண்ணுறோம். இந்த மாதிரி பார்ட்டி நடத்தி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஸ்டைல் ஒரு இதுக்கு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே வாட்ஸ்அப்பில் இது பண்ணிட்டு இதுக்குன்னே ஒரு குரூப் வச்சுட்டு டெலிகிராம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து மெசேஜ் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. அதுக்குன்னு ஒரு ஆப்லாம் கூட வச்சுருக்காங்க. இது மூலயமா இது சப்ளை ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 4 பேரை கூட்டிகிட்டு போகிறோம், வாங்க கோவாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ தெரியாத மாதிரியே போயிட்டு அங்கே இது பண்ணுறது. அங்கே நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அந்த போதையில் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நீங்களும் பண்ணலாம் நாங்களும் பண்ணலாம். இப்போ திருப்பி இவங்க வந்து இவன் ஒரு 4 பேருக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். ஸோ இது வந்து ஒரு சீரழிவு தான். கலாச்சாரமும் சீரழியும், அந்த மாணவர்களும் இதுவாகுவாங்க, இந்த ஐடி பீப்புளும் சரி, நல்ல ஃபேமிலிங்களும் கெட்டு குட்டிச்சவராகும். ஸோ இதனால் வந்து மற்ற நாட்டுக்கு வந்து இது நம்ம பொருளாதார ரீதியாகவும் இது அடிபடும். இந்த பணம் வந்து வர்றது எல்லாமே வந்து அப்படியே மாறி தீவிரவாதத்துக்கு தான் வந்து இது பயன்படுத்துகிறாங்க. ஸ்ரீகாந்த் விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்ரீகாந்த் வந்து பயன்படுத்தினதாக போலீஸார் வழக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவர் டீலிங்லேயும் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வருது. அதில் என்ன? ஆமாம், இப்போ கிருஷ்ணாவுக்கு அவர் தானே கொடுத்துருக்காரு. கிருஷ்ணா அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதே போல் இன்னும் ஒரு சில நடிகைகள்லாம் மாட்டுறாங்க. இப்போ அடுத்தடுத்து வராங்க. அது எந்த அளவு போகும்னு தெரியல கேஸோட சீரியஸ்னஸ். ஏன்னா அவங்க எப்போ யூஸ் பண்ணாங்க என்ன ஏது அப்படின்ட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் ப்ரூஃப் பண்ணால் தான் நம்ம இது பண்ண முடியலாம். டோட்டல் கேஸுமே வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடும். இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சில பப்புகளில் கூட அந்த விஷயம் நடந்தாலுமே போலீஸ் எதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ இந்த மாதிரி திடீர்னு நடிகர்களை இப்போ சுற்றி வளைச்சி இப்படி பண்ணுறாங்கன்னா அதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? நடிகரை வந்து டார்கெட் பண்ணல, இதில் வந்து விஐபிகள் யார் இருந்தாலும் மாட்டுவாங்க. அடுத்த கட்டம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி யார் யார் பயன்படுத்தினாங்க, இவங்க மூலியமா யார் யாருக்கு போச்சுன்ற லிஸ்ட் வந்து போலீஸ் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சம்மன் கொடுத்து அவங்கள விசாரணைகளை கொண்டு வந்து அது நிரூபிக்கப்பட்டால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது வரைக்கும் இப்போது திருடனுக்கு தேல் குத்துன மாதிரி நிறைய பேர் இப்போது இருக்காங்க. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு ஒரு 48 மணி நேரம் 50 மணி நேரத்துக்குள்ளேயோ அது உடம்புல இருக்கும். அதனால் இப்போ போலீஸுக்கு வந்தால் கூட அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு தலைமறைவாயிட்டதெல்லாம் சொல்லப்படுது. நிறைய நடிகர்கள்லாம் அப்படி இருக்காதா? ஆமாம், அது 45 நாள் வரைக்குமே இருக்கும். 45 நாள்? ஆமாம் ஆமாம், அது இருக்குன்றாங்க. இது ஒரு விஷயம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேர் வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்துட்டுருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் முக்கிய பிரமுகர் பார்த்திங்கன்னா பிரசாத். இவர் ஏடிஎம்கே சார்ந்த முக்கிய பிரமுகர். இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தார், எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணார். நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொன்னது அவங்க தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த ஆட்சியில் இருந்தால் இப்போ இருக்கிற கமிஷனர் வந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்ததுனால தான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வராங்க. அவங்களால முடிஞ்சாலும் அவங்க வந்து அவங்க ஆப்ரேஷன் வந்து க்ளீனாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த போதைப் பொருளுக்கு எதிரான விஷயங்கள் வந்து நடவடிக்கை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இது நடக்குது. ஆனாலும் வந்து இவர் விமர்சனம் பண்ணுற எடப்பாடி இதில் மௌனமாக இருக்கார். ஏன்னா
இவர் வந்து ஐடி விங்கில் இருக்கிறதுனால அது ஏடிஎம் கையில் இருக்கிறதுனால இந்த பிரசாத் கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துருக்கலாம். கட்சியில் இப்போ இல்லை, முன்னாள் நிர்வாகி. முன்னாள் நிர்வாகிகளாம் கிடையாது, இப்போதானே எடுக்கிறாங்க. முன்னாள் பிரச்சனைக்கு அப்புறம் தான். ஆமா, ஏன் நீ அறிக்கை கொடுங்க, என் கட்சியில இருந்து ஒருத்தன் வந்து போதைப் பொருள் வித்தான்னு அது பண்ண மாட்டாங்களே. ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்களை நிறைய கோணங்கள்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.